கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, எதை குறித்தும் பயப்படாத. பிரியமானவர்களே, பயம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது தான் எல்லா பிரச்சனைகளும் வந்துடுது. இன்னைக்கு உங்களையும் அறியாமல் உங்கள் இருதயத்தில் பயம் வருதுன்னா விசுவாசத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் பின்மாற்றம் அடைகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பயம் இருந்துச்சுன்னா விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. மார்க்கு 4:40 சீசர்கள் படகுல இயேசு இருக்கிறார், ஆனால் சீசர்கள் காற்று வீசுது, கடல் பொங்குது, கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம் என்கிற மரண பயம் இயேசுவை பிடிச்சு எழுப்புறாங்க. இயேசு அவர்களை பார்த்து கேட்ட 2 கேள்வி. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அப்போ பயம் இருந்தால் விசுவாசம் இல்லாமல் போயிடும், விசுவாசம் இருந்தால் பயம் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து பயத்தை புறம்பே தள்ள போகிறான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பயம் 1 யோவான் 4:18 நீங்கள் வாசித்து பார்த்தா, அன்பில்லை பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. இன்றைக்கி நம்மளை வேதனைப்படுத்துகிற நிறைய காரியங்கள் இருக்குது. பண பிரச்சனைனாலும் வேதனைப்படுறோம், மனுஷங்களுடைய வார்த்தையினால் வேதனைப்படுகிறோம், சில சூழ்நிலைகள் நிமித்தமாக வேதனைப்படுறோம். ஆனால் இதெல்லாம் காட்டிலும் நம்மளை வேதனைப்படுத்துகிறது பயம். பயமானது வேதனை உள்ளது. இன்னைக்கு நாளைய தினத்தை குறித்து கலங்கி பயந்து எல்லா பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம், இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா எத்தையும் சாதிச்சிடலாம். ஒரு முறை எவருடைய வீட்டிற்கு இயேசுவை அழைக்கிறார். இயேசுவை சொல்கிறார், நான் வந்து உன் மகளை குணமாக்குவேன். இப்போ எவருக்கு சந்தோஷம், என் பிள்ளை பிழைச்சிக்கிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இயேசு எல்லாரும் எவருடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இயேசு நின்றுட்டார். இப்போ எவருக்கு மனசில் வேதனை, என் வீட்டில் வந்து என் மகளுக்கு அற்புதத்தை செய்ததுக்கு அப்புறம் வரும்பொழுது இந்த சகோதரி தொடலாம்லே, நேரங்காலம் தெரியாமல் இயேசுவை நின்றுட்டாரு. இந்த சிச்சுவேஷனில் ஒரு செய்தி வருது, எவருவை பார்த்து, போதரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்கள் மகா மறிச்சிட்டா. இந்த செய்தியை இயேசு கேட்கிறார். இயேசுவுக்கு தெரியாமல் தான் சொல்கிறாங்க, ஆனால் இயேசு கேட்டு எவருவை பார்த்து சொன்ன ஒரு மாபெரும் வார்த்தை எனக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிறாரு. லூக்கா 8:50, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாகி அப்பொழுது உன் மகள் ரட்சிக்கப்படுவாள், அப்பொழுது உன் மகள் பிழைப்பாள், அப்பொழுது உன் மகள் ஜீவன் அடைவாள். நீங்கள் இன்னைக்கு பயப்படாமல் இருங்க, விசுவாசமாக இருங்க. பயம் இருந்துச்சுன்னா விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. இந்த விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ள. என் கூட கர்த்தர் இருக்கிறாள், என் கூட கர்த்தர் இருக்கிறாள், நான் பயப்பட மாட்டேன். ஈசாக்கு விரோதமாக பல பிரச்சனைகள், கடைசியாக கிணறு தோன்றான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ராத்திரியில் தரிசனமாகி, பயப்படாதே, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்கு அப்புறம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் விருத்திக்கு மேலே விருத்தி. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நீ விருத்தி அடைவாய். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நீங்கள் காண்பீங்க. செப்பிக்கலாமா? அன்பின் தகப்பனே, பயத்தை புறம்பே தொல்ல, விசுவாசத்தை கட்டளையிட, விசுவாசத்தை வல்லவர்களாய் மாற்றும். பயம் இவர்களை விட்டு நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பயப்படாத, விசுவாசமாயிரு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.